யாவரும் பரிசுத்த வேதாகமங்களை கரங்களில் ஏந்திய வண்ணமாக சங்கீதம் 46 அதிகாரத்தை நாங்கள் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 46 அதிகாரம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென், ஆமென். பலன் உள்ளவன், பலன் அற்றவன், பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்யும். எனக்கு அன்பான சகோதரி, அன்பான சகோதரா, நீங்க எதுல பலவீனமா இருக்கிறீங்களோ அதில் ஆண்டவர் பலனாய் மாற்றுவார். அவருக்கு அது லேசான காரியம். உன்னாலே பின்னாலே முடியாமல் இருக்கலாம், ஆனால் பலவீனத்தை பலவானாய் மாற்றுகிறார். மாறாவின் நீர் மதுரமாய் மாறினது, தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது, சாபம் ஆசீர்வாதமாய் மாறினது, தீமை நன்மையாய் மாறினது. சவுலை தேவன் வேறு மனுஷனாய் மாற்றினார். இயேசுவின் வஸ்திரம் மறுரூபமாய் மாறிச்சு. மோசேயின் முகம் வெளிச்சமாய் மாறிச்சு. இயேசுவின் முகம் பிரகாசமாய் மாறிச்சு. நானல் புல் போல இருந்த பேதுரு கற்பாறையை போல் மாறினார். இதை செய்தவர் லேசான காரியம், லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிரற்ற சடலத்தை தீராத உயிரற்ற சடலத்தை உயிரற்ற சடலத்தை தீராத நோய்களை வார்த்தையால் தீராத நோய்களை வார்த்தையால்
பாடலை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எந்த ஒரு பிளவினும் எந்த ஒரு வியாதி இருந்தாலும் அதை ஆண்டவர் இயேசு லேசாக குணமாக்க போகிறார். இட்ஸ் வெரி சிம்பிள். ஆண்டவர் உங்களை சோபாக்குவார், உங்கள் பலவீனங்களை மாற்றுவார். இந்த கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் குணமாக்கும். He shall heal you. He shall. உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உங்களுடைய கரங்களை ஸ்கிரீனுக்கு முன்னால் நிறுத்துங்க. எஸ். தீராத நோய்கள் வாழ்க்கையால் தீர்ப்பது லேசான காரியம். தீராத நோய்கள் வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். அந்த பிள்ளையோட பேர் என்ன? விவேகா. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா. ஸோ பிழையான டிசிஷன், தற்கொலைக்கு நேராக உன்னுடைய மனதை தயவு செய்து திருப்பாத. தேவன் உன்னை நேசிக்கிறார். நான் உன்னை பார்க்கிறேன். உன்னுடைய மனம் நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்ற கட்டத்துக்கு அது வந்துட்டு. நான் சரியா வாழ விரும்புகிறேன், ஆனா என்னால முடியல. நானே இந்த உலகத்தில் இருக்கணும். இந்த கட்டத்தில் உன்னுடைய மனம் டிப்ரெஷன் ஆகியிருக்கிறது நான் பார்க்கிறேன். ஸோ தேவன் உன்னுடைய கரத்தை பிடிச்சு சொல்றார், பயப்படாத. பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது கவனமாய் கவனி. தேவன் உன்னை மாற்றுவார். அது தேவன் தாமே உனக்கு அதை செய்வார். God bless you. 2 முக்கிய காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படிக்கு தேவாவியானவர் எனக்கு இந்த ரெவலேஷனை தந்தார். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அதாவது ஜெபம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது நோ. உபவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது நோ. தேவன் இதிலே ஒரு காரியத்தை மையப்படுத்துகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால வராத யாவும் பாவம். தேவன் நீ எப்படி வாழுகிறாய் என்பதை அவர் பார்க்கிறதில்லை,
எவ்வளவு தன்மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறாய் என்பதை அவர் பார்க்கிறார். திரும்பி சொல்லுகிறேன், நீ எப்படி வாழுகிறாய் என்பதை அவர் பார்க்கிறதில்லை, அது செகண்ட் திங். பட் தேவன் நீ அவர் மேல் எவ்வளவு நம்பிக்கையாய் இருக்கிறாய், எவ்வளவு விசுவாசமாய் இருக்கிறாய் என்பதை அவர் பார்க்கிற தேவன். நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரத்திலேயே வேதம் சொல்லுகிறது. 16வது வசனத்தை வாசிங்க. அது அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை. அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை. எவர்களுடைய தேவன்? அவர்களுடைய தேவன் யார்? அந்த அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இப்படி அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் எடுக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு குறைபாடு உள்ள தேவ மனிதர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி பல விதத்திலையும் ஜோசப், இப்படி பல விதத்துல குறைபாடு உள்ள மனிதர்களாக இருந்தாலும் தேவன் அவர்களிடத்திலே பார்த்ததெல்லாமே விசுவாசம். தேவன் அவர்களிடத்திலே எதிர்பார்த்தது எல்லாமே நம்பிக்கை, விசுவாசம். இந்த விசுவாசம் தேவனை அசைத்தது. தேவன் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை நீதியாக எண்ணினார். சமீபத்தில் ஒரு பெரிய அரசாங்கத்தில் பெரிய ஒரு பதவியை நான் பேர் சொல்ல விரும்பல, பதவி வகிக்கிற ஒரு நல்ல மனிதர் என்னை சந்தித்தார் ஃபேமிலியாக. அப்போ ஒரு குழந்தையை மாத்திரம் என்னிடத்திலே அந்த அதிகாரியினுடைய மனைவி என்னிடத்திலே காண்பித்தாள், ஒரு பிள்ளையை மாத்திரம். சோ இந்த அதிகாரி என்னிடத்திலே அவர்கிட்ட 2 பிள்ளைகள் இருக்கிறதாக அவர் என்னிடத்திலே சொன்னார். ஆனால் ஒரு பிள்ளை மட்டும் காட்டப்பட்டது. அந்த தாய், நான் அப்படியே பொறுமையாய் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அதிகாரி அவருடைய மனைவியை நோக்கி, மற்ற அந்த அந்த சன் என்னுடைய மகனையும் கொண்டு வா அப்படி என்று சொன்னார். அவ ஏதோ சொல்றா, வேணாம் அப்படி என்ற மாதிரி கதைக்கிறார். ஆனால் அவர் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணினார், என்ற மகனை கொண்டு வா அப்படின்னு. ஸோ அவருக்கு காவலாளிகளாய் வந்தவர்கள் அந்த மகனை கொண்டு வந்தார்கள். அந்த மகன் நடக்க முடியாத ஒரு மகன், வளம் குறைந்த ஒரு மகன். அப்போ நான் அவரை கண்டவுடன் என்னுடைய கண்களிலே கண்ணீர். அவர் சொன்னார், இதுவும் என்னுடைய பிள்ளைதான், இதுவும் என்னுடைய பிள்ளைதான் அப்படி என்று சொன்னார். என்னுடைய உள்ளத்திலே பெரிய சந்தோஷம். தாய் தன்னுடைய மகன் என்று சொல்ல அவள் வெட்கப்படுகிறார். ஆனால் அவர், இதுவும் என்னுடைய மகன் தான், என்னுடைய மகன் தான். அவனுடைய சரீரத்திலே குறைகள், அவனுடைய கால்களிலே முடம், அவனுடைய பலவீனமான அவனுடைய சரீரம். ஆனாலும் அந்த தகப்பன் சொன்னார், இதுவும் என்னுடைய மகன் தான். தன்னுடைய மகன் என்று சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படவில்லை. இந்த காரியங்களை தேவன் இந்த வசனங்களை சொல்லும் பொழுது அந்த அதிகாரி எனக்கு ஞாபகப்படுத்தி, ஒரு சாதாரணமான பொல்லாத மனிதர்களே தன்னுடைய பிள்ளைகளை காட்டுவதற்கு வெட்கப்படுகிறதில்லை. எப்படி நான் உன்னை குறித்து, இவர்களை குறித்து நான் வெட்கப்படுவேன்? நான் உங்களுடைய தேவன், நான் உங்களுடைய தேவன், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நான் உங்களுடைய தேவன்.
நான் உங்களுடைய தேவன் என்று சொல்லுவதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அதிகாரியினுடைய மனைவி வெட்கப்பட்டார். ஃபாதர் இடத்திலே கொண்டு வந்து என்னுடைய பலவீனமான மகனை காட்டுவத வெட்கப்பட்டார். ஆனால் அந்த அதிகாரி, நோ, இவரும் என்னுடைய மகன் தான். வெட்கப்படவே இல்லை. என் கண்களிலே கண்ணீர். ஆண்டவரே சோதரம், தன்னுடைய மகனை காண்பிப்பதற்கு வெட்கப்படாத ஒரு மனிதனுக்காய் சோதரம். அப்பதான் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். நானும் இப்படித்தான். உங்கள் பலவீனங்களை குறித்து நான் வெட்கப்படுகிற தேவன் அல்ல. உங்கள் விசுவாசத்தை கண்டு நான் தலை நிமிர்ந்து மற்றவர்களிடத்திலே சொல்ல முடியும், நான் இவர்களுடைய தேவன். விசுவாசம் இல்லாமல் ஹல்லேலூயா தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், கூடாத காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே ஒரு வீட்டில் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்பாடாய் தந்தார். அன்புக்காக ஜபி என்று சொன்னார். அன்புக்காக ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அறிவுக்கு எட்டாத அன்புடா. என்ற அன்பு என்னது? அறிவுக்கு எட்டாத அன்பு. எந்த அறிவுக்கு? உண்ட அறிவுக்கு எட்டாத அன்பு. நான் இவர்களை நேசிக்கிறேன், நான் இவர்களை நேசிக்கிறேன். இவர்கள் முறுமுறுக்கலாம், இவர்கள் பித்தலாட்டக்காரர்களாயிருக்கலாம், இவர்கள் எதிரிகளாயிருக்கலாம், ஆனால் உன்னுடைய அறிவுக்கு எட்டாத அன்பு என்னிடத்திலே உண்டு. அவர் அவ்வளவு அன்புள்ளவர், அவர் அவ்வளவு அன்புள்ளவர். எபேசியர் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. அறிவுக்கு எட்டாத அன்பு என்னுடைய குருவி மூளைக்கும் உன்னுடைய குருவி மூளைக்கும் எட்டாத அன்புடையவர் தான் இயேசு. யோவான் சொல்லுகிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு நம்முடைய அறிவுக்கு எட்டுகிறதில்லை. தேவனை எப்பையும் பட்சிக்கிற அக்கினியாய் காண்பித்து, எப்பையும் அவரை சிங்கமாய் காண்பித்து, அவர் ஒரு கொடுகுறவாதி போல காட்டுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் மாற்ற வேண்டும். அவர் என்னிடத்திலே சொன்னார், உன்னுடைய அறிவுக்கு எட்டாத அன்பினால் நான் இவர்களை ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி எஸ், உன்னுடைய அறிவுக்கு எட்டாத அன்பினால் அவர் உன்னை நேசிக்கிறார் தெரியுமா? உன்னுடைய அறிவுக்கு, உன்னுடைய ஞானத்துக்கும், உன்னுடைய அனுபவத்துக்கும் எட்டாத அன்பினால் அவர் உன்னையும் என்னையும் நேசிக்கிறார் தெரியுமா? இதுக்குதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அறிவுக்கு எட்டாத அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு வல்லமை உள்ளவர்களாய் மாற வேண்டும். Yes, he is the compassionful God. அவர் மனதுருக்கமுள்ள தேவன். பெனியின் அடிக்கடி சொல்வார், எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம், என் எதிரிகள் தேவனுடைய எதிரிகளை கூடி தேவன் ஆசீர்வதித்து அனுப்புவது எனக்கு ஆச்சரியமான காரியம். Because he is the merciful God. Hallelujah. He is the merciful God. அவ்வளவு அன்புள்ள தேவன். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் உமது கிருபையை நம்பியிருக்கிறேன். I have trust in thy mercy and my heart shall rejoice in thy salvation. கர்த்தாவே, உமது கிருபையை நான் நம்பி இருக்கிறேன், என் இருதயம் உம்முடைய இரட்சிப்பில் களிகூரும். கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரமான. Listen, நான் பிரசங்கிக்க வரவில்லை, ஏனென்றால் நான் ஒரு பிரசங்கி இல்லை. I am not the Bible teacher, but I am the prophet of God. ஆண்டவர் சொன்னார், அறிவு கெட்டாத அன்பினால் நான் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி.
உங்களை நான் இவர்களுடைய தேவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லு. சந்தோஷமா போங்க. தேவன் உங்களுடைய தேவன். அவர் உங்களை குறித்து வெட்கப்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ராணுவ தளபதியினுடைய அந்த பிள்ளை எப்படி பலவீனமாய், எப்படி முடமாய், எப்படி அசிங்கமாய் இருந்தாலும் அந்த தளபதி இவனும் என்னுடைய குமாரன் என்று வெட்கப்படாமல் சொன்னானே, அதை விட அதிகமாய் உன்னையும் என்னை நேசிக்கிற தேவன் யெகோவா தேவன், இயேசு பரிசுத்த ஆவியானவர், அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் தேவன், நான் உங்கள் இயேசு, நான் உங்கள் அன்பான தேவன், நான் உங்களை நேசிக்கிறவர், நான் உங்கள் மேல் மனதுருகிறவர், நான் உங்கள் மேல் அன்பு செய்கிறவர், நான் உங்கள் மேல் இரக்கமாயிருக்கிறவர். He is the merciful God. He is the merciful God. என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. உயிரான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்க சிஸ்டர். என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு, என் பக்கத்திலே இரு, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாம் நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பா
எனக்கெல்லாவும் நீரே, எனக்கெல்லாமே Listen. வேதம் சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய மனதுருக்கத்தினால் தான் அவர் உன்னை கைவிடுகிறதில்லை, அவர் உன்னை விட்டு விலகிறதில்லை. கவனமாய் கேளுங்க. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தாரா? எஸ். என் தெரியுமா சிஸ்டர் அங்கீகரித்தார்? எபிரேயர் 11வது அதிகாரம் விசுவாசத்தின் அதிகாரம். அவன் விசுவாசத்தோடு அந்த பெஸ்டான ஆஃபரிங்க தேவனுடைய சமூகத்தில் செலுத்தினார். இன்னைக்கு ஏன் தெரியுமா தேவ ஜனங்கள் காணிக்கையோ தசமபாகமோ தேவனுக்கு கொடுக்கிறதில்லை? ஏன் தெரியுமா? விசுவாசம் அப்ப ஆஃப் ஆகுதோ அப்ப கொடுக்கிறது ஆஃப் ஆயிரும் சிஸ்டர். தேவனுடைய வார்த்தையிலையும் தேவனிலையும் நம்பிக்கை எப்பொழுது ஆஃப் ஆகுதோ அப்ப நீ கொடுக்கிற காணிக்கையும் தசமபாகமும் தேவனுக்கு கொடுக்கிற பெஸ்டான காரியங்களும் ஆஃப் ஆயிடும் பிரதர், ஆஃப் ஆயிடும். ஐயா, கொடுக்கிறதுல விசுவாசம் உள்ளவன் தான் கொடுப்பான். விசுவாசம் உள்ளவன் தான் தேவனுக்கு பெஸ்டானதை கொடுப்பான். ஏனென்றா தேவன் அதை விட மோர் தென் பெஸ்டை அவர் நமக்கு தருவார். கொடுக்கிறதுல விசுவாசம் தேவை தெரியுமா? எப்ப உன்னுடைய விசுவாசம், உன் நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையிலே ஆஃப் ஆகுதோ அப்ப நீ கொடுக்கிறத நிப்பாட்டிடுவ. ஆபேல் அதுல தான் மாறான். ஆண்டவர் என்னிடத்திலே ஒரு காரியத்தை சொன்னார், விசுவாசம் கொடுக்கும், விசுவாசம் கொடுக்கும், விசுவாசம் பெஸ்டானதை கொடுக்கும். அதனாலதான் நான் ஆபேலின் தேவன் என்று சொல்ல நான் வெட்கப்படல. ஆபேலின் தேவன் என்று நான் சொல்ல ஏன் தெரியுமா வெட்கப்படல? அவன் என் மேல் வச்ச பெஸ்டான ஃபெய்த் அவன் கொடுத்தான். கவனமாய் கவனி. எப்ப உன் நம்பிக்கை தேவன் மேல ஆஃப் ஆகுதோ, எப்ப தேவனுடைய வார்த்தையில உன் நம்பிக்கை ஆஃப் ஆகுதோ அப்ப நீ கொடுக்கிறத நிப்பாட்டிறாய். எப்ப தேவன் மேலே, தேவனுடைய வார்த்தை மேலே உன்னுடைய விசுவாசம் ஆன் ஆகுதோ அப்ப நீ கொடுக்கிறதுலையும் அல்லேலூயா அவர்களுடைய தேவன் என்று சொல்ல நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பல ஓட்டை இருந்தது. ஆனா ஆபிரகாமுக்கு தேவன் பேரில் ஃபெய்த் இருந்தது. அவரே தேவன், அவரே என்னை ஆசீர்வதிக்கணும், அவரே என்னை காப்பாற்றுவார். தேவன் சொன்னார், நான் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படுவதில்லை. அப்படியே கரங்களோ ஏற்றி, நம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் கூடவே யாரும் அப்படி எழுது. எனக்கு இந்த சர்வீஸ் முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, பட் டைம் இடையில தேவ பிரசன்னத்தை விட்டுட்டு போறது எனக்கு விருப்பம் இல்லை. Lift up your hands.
நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனம் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்பட்டு உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். நேற்றும் இன்றும் அன்று மாறாத கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமுக்கு உண்டான சகலவித ஆசீர்வாதங்களினால் யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you. God bless you. தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41/10, 3ஆம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead,
saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins He had shed His blood on the cross and died. And also I believe that He had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, 3rd Cross, Tisavira Singham Square, Batticalow, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙව යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණියෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මලවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලිව්ව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමේන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41 10 3 වෙනි හරස් වීදිය
තිස වීරසිංගම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව